கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. போன வாரத்தினுடைய தொடர்ச்சியான செய்தியை இன்னைக்கு நம்ம பேச விரும்புகிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து மறுபடியும் அதை நாம் என்ன செய்ய போறோம், தியானிக்க போறோம். எடுத்தவங்க வாசிங்க. யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் ஆடு மாடுகள் புறாக்கள் அவர்களை விற்கிறவர்களையும் காசுக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளை தேவாலயம் புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகணிகளை கவிழ்த்து போட்டு புறாவிற்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? என் பிதாவின் வீட்டை. என்ன அருமையா ஏசப்பா சொல்றாரு பாருங்க. தேவாலயத்துல ஆடு மாடு புறாக்களை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எருசலேம் தேவாலயம் 46 ஆண்டுகள் சாலோமோனால் கட்டப்பட்டு முடிக்கப்பட்ட ஒரு தேவாலயம், பிரம்மாண்டமான ஒரு தேவாலயம். சிமெண்ட்டுக்கு பதிலாக தங்கத்தை உருக்கி ஒரு கல்லு வச்சு அதுல தங்கத்தை உருக்கி அதுல சாந்து போட்டு திரும்ப ஒரு கல்லை வச்சாங்க. தங்கத்தை அவங்க சிமெண்டா வச்சு யூஸ் பண்ணி கட்டின ஒரு மிகப்பெரிய தேவாலயம், பிரம்மாண்டமான தேவாலயம். 46 ஆண்டு காலம் சாலமோன் விரும்பி டிசைன் பண்ணி அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு 46 வருஷம் எடுத்துக்கிட்டார். அந்த ஆலயம் எருசலேமில் இருந்தது. ஏசப்பா பஸ்கா பண்டிகைக்கு அங்க போறாரு. அந்த பண்டிகையில போய் ஆண்டவரை அந்த ஆலயத்துக்கு போன ஆலயத்துல பலி செலுத்த வேண்டிய ஆலயம் பலி இல்லாம இருக்குது. ஆலயத்தில் பலி செலுத்தப்பட வேண்டும். அதற்கு பதிலாக ஆடு மாடு புறாவை பலி செலுத்த வேண்டியதற்கு பதிலாக அதை பலி செலுத்தாமல் அதை விற்பனை செய்கிற கூடாரமாக, கள்ளர் வாழக்கூடிய கள்ளர் குகையாக மாற்றினார்கள். அன்று ரொம்ப வருத்தப்பட்டார். என் பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாக்குகிறீர்கள். என் பிதாவின் வீடு. ஆலயம் என்பது வீட்டை ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுறார். ஒரு வீடு எப்படி இருக்கணும்? நிறைய பேரு ஒரு வீட்டை கட்டும் போது ஃபவுண்டேஷன்ல இருந்து அதை கட்டி முடிச்சு பெயிண்ட் முதற்கொண்டு அதை அழகா எந்த அறைக்கு எப்படி பெயிண்ட் அடிக்கணும், ரெஸ்ட் ரூம்ல என்ன மாதிரி டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி டப்பு ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி டைல்ஸ் போடணும், கிச்சனை எப்படி மாடலா ஒரு அழகான ஒரு கிச்சனை உருவாக்கணும், போர்ட்டிகோவை எப்படி கட்டணும், அப்படி கூகுள பார்த்து 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 செலக்ட் பண்ணி கட்டினவங்க எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்க. சிலவங்க என்கிட்ட சொன்னாங்க, பெருமையா சொன்னாங்க, என் மக செலக்ட் பண்ணி கட்டி இந்த வீட்டை கட்டினான். ஆனா அந்த மக அந்த வீட்டுக்குள்ள இல்லை. செலக்ட் பண்ணி கட்டின வீட்டுல இல்லை. ஒரு வீட்டுல குடியிருக்கிறதுக்கே ஒரு வீட்டை அழகாக்கி சிங்காரிச்சு தனக்கு பிடிக்கிற மாதிரி, தனக்கு பிடிச்ச மாதிரி, மற்றவர்களுக்கு அது விருப்பமான ஒரு வீடாக மாற்றுவதற்கு நம்ம செலக்ட் பண்ணி அந்த வீட்டை கட்டுறோம். ஆனா அநேகர் அப்படி ஒரு வீடு கட்டி அதுல வாழ்றதுல இறந்துடுறாங்க. சிலவங்களுக்கு வியாதி வந்து அந்த வீட்டுல சமாதானம் இல்லைன்னு, அங்க சாஸ்திரம் சரியில்லைன்னு வீட்டை காலி பண்ணிட்டு போறவங்க இருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ வீடு கட்டி அதுல வாழாம பூட்டி இருக்கிற வீடும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு வீடே அவ்வளவு அழகா இருக்கணும், நேர்த்தியா இருக்கணும், தூய்மையா இருக்கணும்,
நம்ம வாழக்கூடிய வீடு ஒரு நல்ல ஹைஜீனிக்கா தூய்மையா இருக்கணும் அப்படின்னு விரும்புறது தவறல்ல. அதே போலதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே பஸ்கா பண்டிகைக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு போறாரு. ஆலயம் தேவன் மகிமை, தேவ பிரசன்னம், தேவ நீதி, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற இடத்துல அவர் பார்த்த உடனே ஆராதிக்கிற இடம், ஜெபிக்கிற இடம், கர்த்தரை தேடுகிற இடம், அப்படியே வல்லமை அதே தேவாலயத்தில் சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்யும் பொழுது என்ன மாதிரி ஜெபம் பண்ணார் தெரியுமா? எருசலேம் தேவாலயத்தை அவன் கட்டி பிரதிஷ்டை செய்யும் பொழுது அவன் இப்படியாக ஜெபிச்சான், ஆண்டவரே நான் கட்டுற இந்த ஆலயம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த ஆலயத்துல ஜனங்க வந்து ஜெபிக்கிறவங்க எல்லாம் இந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயமா இருக்கணும் அப்படின்னு அவன் கட்டின ஆலயத்தை அவன் முடிச்சு அவன் பிரேயர் பண்ணும்போது அந்த ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கணும், அந்த ஆலயத்துல யாரெல்லாம் வந்து ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த ஆலயத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ அங்க எல்லாரும் அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும். அவருடைய ஜெபத்துக்கு கர்த்தருடைய செவி திறந்திருக்கணும். அவருடைய ஜெப விண்ணப்பத்தை கர்த்தருடைய கண்கள் பார்க்கணும் அப்படின்னு சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி முடிச்ச போது, எடுத்து வாசிங்க. அவர் நான் என் ஜனமாகி இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி நாள் முதல் என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று என் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரத்தில் உள்ள ஒரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கும்படி தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு தாவீதுடைய மகன் மூலமாக எருசலேம் தேவாலயத்தை கட்டி சாலமோன் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த ஆலயத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபத்தை நீங்க கேட்கணும், அவருடைய கண்கள் திறந்திருக்கணும், ஆண்டவருடைய மகிமை அவங்க பார்க்கணும் அப்படின்னு அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் போது சாலமோன் ஜெபித்தது போலவே அந்த தேவாலயம் வந்து ஜெபிக்கிற ஜனங்களுக்கு தேவ மகிமையை பார்த்தார்கள், தேவனுடைய வல்லமையை பார்த்தார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்தார்கள். தேவாலயத்தில் ஜெபித்தவங்க எல்லாரையும் ஆண்டவர் நிறைய இடத்துல பார்க்கிறோம். அன்னாள் தேவாலயத்தில் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபித்தாள். இரட்சகராக இயேசுவை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அன்னாள் சொல்லுகிறாள். அன்னாள் சாகிறதுக்கு முன்னே இயேசுவை நான் காண்பேன் என்று ஆலயத்தில் ஜெபம் பண்றா. ஆண்டவர் அவருக்கு வெளிப்பட்டார். சிமியோனுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அவரை கையில எடுக்கிற ஒரு பாக்கியம் கிடைத்தது. அன்னாள் சீலோவாம் ஜெபாலயத்திலே ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஆலயம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், உலாவுகிற இடம், அவருடைய மகிமை ஊற்றுகிற இடம். இன்றைக்கு அநேகர் சபைக்கு வருகிறார்கள், ஆனால் தேவனுடைய வல்லமையை அவர்கள் ருசி பார்ப்பதில்லை, தேவனுடைய மகிமையை அவர்களால பார்க்க முடியவில்லை, தேவனுடைய விடுதலையை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை, தேவனுடைய ஆசீர்வாதமான ஞானத்தை அவர்களால பிடித்துக் கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அநேகர் சபைக்கு வருகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், மதவாதிகளாய் வந்து ஏதோ இந்த சபைக்கு போனால் கடவுள் தீர்க்க தரிசனமாய் பேசுவாரா, நீ கலங்காதே திகையாதே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். வாக்கு தத்தத்துக்காக ஜனங்கள் ஒரு சில கூட்டம் வருகிறார்கள், சில ஜனங்கள் விடுதலைக்காக வருகிறார்கள், சில ஜனங்கள் பாதுகாப்புக்காக தேவனை தேடுகிறார்கள், ஒரு சிலர் அவருடைய சுயநலத்திற்காக தேவனை தேடுகிறார்கள். ஆனால் தேவனை எப்படி தேட வேண்டும் என்றால்
முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு தேவனை தேட வேண்டும். அப்படி தேவன் வெளிப்படுகிற இடத்துல ஆடு மாடுகள் புறாக்கள் விற்கிறவர்களை இயேசு பார்த்து அவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாக மாற்றி விட்டீர்கள். பிதா வாசம் பண்ணுகிற இடம், குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் வீடு என்று சொல்லுகிறார். அப்படியானால் இன்றைக்கு அந்த எருசலேம் தேவாலயம் இருக்கிறதா? இல்லை. கிபி 70 தீத்துராயனுடைய காலத்தில் எருசலேம் தேவாலயம் பிரம்மாண்டமாய் கட்டப்பட்ட தேவாலயம் இடித்து தீக்கரையாக்கப்பட்டது. ரோமர்கள் ஆட்சி செய்தவர்கள், ரோமானியர்கள் ஆட்சி செய்தார்கள். உலகத்திலே எருசலேம் இருக்கக்கூடாது என்று நினைத்தவர்களும் உண்டு, நினைக்கிறவர்களும் உண்டு. இனி எருசலேமை அழிப்போம் என்று எதிர்காலத்தின் தரிசனத்தோடு காத்திருக்கிறவர்களும் உலகத்தில் உண்டு. இந்த எருசலேம் தேவாலயத்தை இடித்தார்கள். இந்த எருசலேமை கைப்பற்றுவதற்காக பல யுத்தங்கள் நடந்தது. பாபிலோனியர்கள் படையெடுத்தார்கள், ரோமானியர்கள் படையெடுத்தார்கள், அடிமையாக்கினார்கள். ரோமர்களுடைய கையின் கீழ் யூதர்கள் கஷ்டப்பட்டார்கள். ஷியாட் என்று சொல்லக்கூடிய புரட்சி படை தலைவர் ஒரு படையை உருவாக்கி எப்படியாவது எருசலேமை மீட்க வேண்டும் என்று யூதர்கள் அவர்கள் மேல் தாக்குதல் நடத்தினார்கள். ரோமானியர்களை ராணுவத்தை விரட்டி விரட்டி அடித்தார்கள். ரோமர்கள் விடுவார்களா? ரோமர்கள் விடுவார்களா? ரோமர்கள் யுத்தத்தில் அன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் மிகச்சிறந்த ராணுவ பலம் கொண்ட ஒரு சின்னமாக காணப்பட்டது. உலகத்திலே மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். விடுவார்களா? ரோமருடைய சக்கரவர்த்தியின் மகன் டைட்டஸனுடைய தலைமையிலே மறுபடியும் ஒரு புரட்சி, ஷியாட் புரட்சி படையை ஒழிக்க வேண்டும் என்று டைட்டஸனுடைய தலைமையிலே மிகப்பெரிய யுத்தம் நடந்து யூதர்களை கொன்று குவித்தார்கள். உடல் ஒரு பக்கமும் தலை ஒரு பக்கமும் அந்த யுத்தத்தில் கிடந்தது. வாலிப பிள்ளைகளை சிதைத்தார்கள். அநேகர் ரோமர் கையிலே சாகக்கூடாது என்று கொத்து கொத்தாக திராட்சை பழங்களைப் போல கொத்து கொத்தாக மடிந்தார்கள். சிலர் அவர்கள் கையிலே சாகக்கூடாது தாங்களே தற்கொலை செய்து கொண்டார்கள். ஏன்? எருசலேமை அழிக்க வேண்டும், தேவாலயத்தை அழிக்க வேண்டும், யூதர்களுடைய மத நம்பிக்கை அழிக்க வேண்டும், யூதர்கள் ஜெபிக்கிற ஆலயத்தை இடிக்க வேண்டும். எருசலேமை தீக்கரையாக்கினார்கள், தேவாலயத்தை இடித்தார்கள். ஆனால் கிபி 70 அன்றைக்கு கட்டின மிகப்பெரிய சாலமோன் கட்டின மாபெரும் தேவாலயம் 70 தரை மட்டமாக்கப்பட்டது. இன்றைக்கு எருசலேமிலே உலகத்திலே ஒரு நாடு யூதர்களுக்கு என்று இருக்கிறது என்றால் அது ஒரு குட்டி நாடு, இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய தலைநகராக எருசலேம் இருக்கிறது. கொஞ்சம் வரலாற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். செய்தியிலே எருசலேம் மையமாக இன்றைக்கு தலைநகராக ட்ரம்புடைய ஆட்சி காலத்திலே அங்கீகரிக்கப்பட்டது. இன்றைக்கு யூதர்களுக்கு தேவாலயம் இருக்கிறதா? இல்லை. தேவாலயம் யூதர்களுக்கு என்று இருக்கிறதா? எருசலேமிலே இல்லை. சாலமோன் கட்டின தேவாலயம் இல்லை. அந்த ஆலயத்தில் தான் புறா விற்றார்கள், அந்த ஆலயத்தில் தான் ஆடு மாடுகளை விற்றார்கள். பலி செலுத்தப்பட வேண்டிய இடத்திலே பலி இல்லை, ஆராதிக்கப்பட வேண்டிய இடத்திலே ஆராதனை இல்லை, தேவன் மகிமைப்படுகிற இடத்திலே தேவ மகிமை இல்லை, தேவன் பிரசன்னராய் இருக்கிற இடத்திலே தேவ பிரசன்னம் இல்லை, தேவன் அசைவாடுகிற இடத்திலே அசைவாடுதல் இல்லை, தேவனுடைய மகிமை விளங்குகிற இடத்திலே மகிமை இல்லை, தேவன் நீதி விளங்குகிற இடத்திலே நீதி இல்லை. அப்போ தேவன் அதை பார்த்து வேதனைப்பட்டு, என் பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாய் மாற்றி இருக்கிறீர்களே, என் பிதாவின் வீடு ஆராதிக்கிற வீடு அல்லவா, என் பிதா வந்து இறங்கி வாசம் பண்ணுகிற இடம் அல்லவா, இதை நீங்கள் அப்படி ஆக்குகிறீர்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அந்த எருசலேம் தீக்கரையாக்கப்பட்டு
அந்த தேவாலயத்தினுடைய ஒற்றை சுவர் ஒரே ஒரு பிரார்த்தனை, ஒற்றை சுவர் ஒரே ஒரு பிரார்த்தனை. வெஸ்டர்ன் வால் என்று சொல்வாங்க, வைலிங் வால் என்று சொல்வார்கள். மேற்கு சுவர் வெஸ்டர்ன் வால் என்று சொல்வார்கள். எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. இன்றைக்கும் இருக்கக்கூடிய யூதர்கள் பல ஆயிரம் வருடங்களாக அவர்கள் இன்றும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆலயம் இல்லை, ஆனால் ஆராதனை இருக்கிறது. ஆலயம் இல்லை, ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆலயம் இல்லை, ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆலயம் இல்லை, வேத வாசிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் தேவனை ஆராதிப்பதற்கு கட்டிடங்கள் முக்கியம் அல்ல, இருதயம் தான் முக்கியம். கட்டிடங்களில் அவர் வாசம் செய்வதில்லை, இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் ஆலயத்தினாலே. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 48 49 நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு? எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 48 49 வசனத்தை வாசிங்கள். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட, நல்ல கவனிங்க, கைகளினாலே செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். கைகளினாலே செய்யப்பட்ட ஆலயங்களிலே வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களை கவனிக்க வேண்டும். அன்றைக்கு இருக்கிற ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளுக்குள் கட்டி எழுப்புவேன் என்று சொன்னார். அன்றைக்கு இருந்த யூத பெரியவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய சாலமோன் கட்டுவதற்கு 46 ஆண்டு ஆனச்சு, நீ என்ன 3 நாள்ல கட்டுவன்? அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அப்படியானால் என்றைக்கு ஆடு மாடுகளை சபையில அங்க கட்டி ஆரம்பிச்சு கட்டிடத்தை இழிவாக்கி அசுத்தப்படுத்தி கள்ளர் குகையாக்கி கர்த்தரை மறந்து கர்த்தரை நினைவு கூறாத இடத்திலே இனி நான் வாசம் பண்ணுவதில்லை, நான் இனி கட்டிடத்துல வாசம் பண்ண மாட்டேன், நான் உங்க இருதயத்துல வாசம் பண்றதுக்காக உங்களையே நான் ஆலயமா மாத்துறேன். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் நம்மை எப்படி ஆண்டவர் கூப்பிடுகிறார், நம்ம என்ன பேர் வைத்திருக்கிறார், இந்த சரீரத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கார்? வாசிங்கள். கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையாயிருக்கிறார். கவனிங்கள் பிரியமானவர்களே, ஆலயத்தில் ஆண்டவர் இல்லை, கட்டிடத்தில் இல்லை, கட்டிடத்தில் கர்த்தர் இல்லை, நீ கட்டின பிரம்மாண்டமான ஆலயத்தில் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சரீரமாகிய உன் ஆலயத்திற்கு நான் தலைவனாய் இருக்கிறேன், நான் உன்னில் வாசம் பண்ண விரும்புகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கட்டிடத்திலே என்னை நீங்கள் அடைத்து வைக்காதீர்கள், கட்டிடத்திலே நான் வாழ்கிறவன் அல்ல, உங்கள் சரீரமாகிய ஆலயம் என்று சொல்லுகிறார். உன் சரீரத்தை ஆண்டவர் என்றைக்கு அங்கே புற ஆடு மாடுகளை வித்தாங்களோ அன்னைக்கு டிசைட் பண்ணிட்டாரு, இனி நான் இங்க தேவாலயத்துல நான் உலாவ போறதில்ல, இனி இந்த இடத்துல நான் இருக்க போறதில்ல, இனி இவங்களை நம்ப போறதில்ல. நான் அப்பவே ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டாரு, உன் சரீரத்தை நான் ஆலயமாகவே நான் மாத்திட்டேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன் சரீரத்தை ஆலயமா மாத்திட்டார். உன் சரீரத்திலே அவர் வந்து வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எருசலேம் தேவாலயத்தில் அல்ல, உனக்குள்ளே வாசம் பண்ண வந்துட்டார். இப்ப சொல்லுங்க, உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம், உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 15, 16, 17 சொல்லுகிறது, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள்.
நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஆமென். ஆலயத்துக்கு ஜீவன், கட்டிடத்துக்கு ஜீவன் இல்லை. ஆனா உன் சரீரமாகிய ஆலயத்துக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. உன் ஆலயம் ஆராதிக்கிறது, உன் ஆலயம் மகிமைப்படுத்துகிறது, உன் ஆலயம் துதிக்கிறது, உன் ஆலயம் சாட்சி சொல்லுகிறது, உன் ஆலயம் தேவனை மகிமைப்படுத்துகிறது, உன் சரீரமாகிய ஆலயம் பேசுகிறது, உன் சரீரமாகிய ஆலயத்தினாலே தேவன் மகிமைப்படுகிறார். கட்டிடங்கள் தேவனை துதிக்காது, கட்டிடங்கள் தேவனை ஆராதிக்காது, கட்டிடங்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணாது. கட்டிடங்கள் ஜனங்கள் கூடி ஆராதிப்பதற்கு, ஜனங்கள் கூடி துதிப்பதற்கு இடம் தேவையே தவிர, ஒருவேளை நமக்கு சபையே இல்லாமல் போகலாம், ஓசன்னாவுக்கு கடைசி வரைக்கும் சபை கட்டாமலே போகலாம், பில்டிங் இல்லாமலே போகலாம். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய சரீரமாகிய சபை என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டால், நீங்கள் எங்கிருந்து ஆராதித்தாலும் கர்த்தர் உங்கள் மூலமாய் பேச உண்மை உள்ளவர், உங்களிலிருந்து வெளிப்பட உண்மை உள்ளவர், உங்களுக்குள்ளாக தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். அன்றைய டிசைட் பண்ணிட்டாரு, இன்னைக்கு இனி எருசலேம் தேவாலயம் வேண்டாம்பா, இடிச்சிருங்க, நானு 3 நாள்ல எழுப்ப போறேன். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22ல அதே மாதிரி குறிப்பிடுகிறார். தேவனுடைய ஆலயத்துக்கு, அவர் சரீரத்திற்கு அவர் தேவன் தலையாய் இருக்கிறார், அவர் தலைவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனால் மகிமைப்பட்டிருக்கிறோம், நீங்களும் நானும் தேவனால் ஆராதிக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட எருசலேம் தேவாலயத்துக்காக சியாட் புரட்சிப்படை யுத்தம் ஆரம்பித்தது, தோல்வியில் முடிந்தார்கள். திரும்ப ரோமானியர்கள் ஜெயித்தார்கள். தீத்துராயன் அதை அழிச்சான். 46 ஆண்டுகள் கட்டப்பட்ட தேவாலயம் சிதைக்கப்பட்டது, சின்னாபின்னமாக்கப்பட்டது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி நாட்கள் வரும் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். அதே போல அது நிறைவேறினது. சங்கீதம் 69:9 சொல்றார், உங்களுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வைராக்கியம் ஆலயத்தின் மீது, உன் மேல ஒரு வைராக்கியம் வச்சிருக்கிறார். அது கட்டிடத்தின் மேல இல்ல, உன் மேல ஆண்டவர் வைராக்கியம் வச்சிருக்கார். என் பிள்ளை ஆராதிக்கிற பிள்ளை, என் பிள்ளை செபிக்கிற பிள்ளை, என் பிள்ளை ஆண்டவரை தேடுகிற பிள்ளை, என் பிள்ளை ஊழியம் செய்யற பிள்ளை, என் பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளைன்னு உன் மேல வைராக்கியம் வச்சிருக்கிறார். உன்னை ஒருத்தன் கெடுத்தா கர்த்தர் சும்மா விட மாட்டார். ஹல்லேலூயா. உன்னை ஒருத்தன் கெடுத்தா அவர் சும்மா விட மாட்டார். என் ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆலயம் கிடையாது. அவங்களுக்கு ஆலயம் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு, அடித்து நொறுக்கி சின்னாபின்னமாக்கப்பட்டு, எல்லாம் சிதைக்கப்பட்டாலும் ஒரே ஒரு வால், ஒரே ஒற்றை சுவர், ஒற்றை சுவர், ஒற்றை மந்திரம், ஒரே ஒரு பிரார்த்தனை. ஒற்றை சுவர், ஒரே சுவர் தான், ஒற்றை மந்திரம், ஒரே வார்த்தை, ஒரே பிரார்த்தனை. இன்றைக்கு வரைக்கும் முழு யூதர்களும், டேய் எங்களுக்கு ஆலயம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கர்த்தர் இருக்கிறாரா, நாங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் இறங்கி வருவார் என்று அந்த வெஸ்டர்ன் வால் பக்கமாக அவர்கள் இன்றைக்கும் யூதர்கள் ஒரு நாளைக்கு 3 முறை தேவனை ஆராதிக்கிறார்கள். காலையில் ஆராதிக்கிறார்கள், பிற்பகலில் ஆராதிக்கிறார்கள், மாலை வேளையில் ஆராதிக்கிறார்கள். ஹித்தீஸ், ஹித்தீஸ் அப்படி என்றால் குலுங்குதல் என்ற அர்த்தம். ஹித்தீஸ் என்றால் சொல்லுங்க வாய்த்த, ஹித்தீஸ். ஹித்தீஸ் என்ன? குலுங்குதல் அர்த்தம். என்ன அர்த்தம்? முன்னும் பின்னும் அசைவுதல் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். வெளிப்பாடான வார்த்தையை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஹித்தீஸ் என்றால் குலுங்குதல், முன்னும் பின்னும் குலுங்குதல் என்று அர்த்தம். அப்படியானால் ஒரு விவசாயி ஒரு சாக்கு கோணியில நெல்லை கொட்டும் பொழுது அப்படியே நிறைஞ்சிரும். கொட்ட கொட்ட அந்த கோணி நிறைஞ்ச உடனே அந்த விவசாயி என்ன பண்ணுவாரு? நிறைஞ்சிருச்சுன்னு இப்படி எடுத்து வைப்பாரா? என்ன செய்வார்? 2 காதையும் பிடிச்சு குலுக்கும் போது அப்படியே ஒரு அடி உள்ள போயிடும். இன்னும் இடம் எங்க இருக்குது? இன்னும் 2 10 கிலோ போடலாம். அப்படி குலுக்குவார். எப்படி குலுக்கும் போது ஷாட் அப்படி ஆகும்போது அது கீழே இறங்கும். குலுக்குதல். இன்னும் உனக்குள்ள
இந்த அபிஷேகம் போதாது, உன்னை குலுக்கு நான் இன்னும் நிரப்போண்டா. ஆமென் சொல்லுங்களேன். You shake, I will fill it in my presence. நீ குலுக்கு, அபிஷேகம் போதாது, இன்னும் நிரப்புவேன், இன்னும் கொடுப்பேன், இன்னும் ஆசீர்வதிப்பேன். குலுக்கு குலுக்கு ஹித்தீஸ், குலுக்கு, என் அபிஷேகத்தை உனக்குள்ள வைக்கிறேன். ஆமென் ஆமென். உனக்குள்ள இன்னும் அபிஷேகத்தை ஊற்றவர், இன்னும் வரம் உனக்கு தர போறார், இன்னும் உனக்கு வரம் தர போறார். இன்னும் ஆசீர்வாதம் போதாது, போதும் நினைச்ச குலுக்கு, உன் பாத்திரத்தை நிரப்ப போறார், உன் பாத்திரத்தை நிரப்ப போறார். சொல்லுங்க ஹித்தீஸ், குலுக்குதல் குலுக்குதல். என்ன சொல்றார்? முன்னும் பின்னும் அசைதல். என்ன செய்வாங்க? மூட்டைய இப்படி குலுக்குன உடனே என்ன பண்ணும்? அப்படி இறங்கும். அதுக்கப்புறம் இப்படி இப்படி உலுக்கும் போது சைடுல இருக்கிற போர்ஷனும் என்ன செய்யும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவீனு மல்கோயினு. சொல்லுங்க, அவீனு மல்கோயினு. அவீனு மல்கோயினுன்னா என் பிதா என் ராஜா. சொல்லுங்க, என் பிதா என் ராஜா, என் தந்தை என் ராஜா. சொல்லுங்க, அவீனு என் அப்பா, அல்கோயினு என் ராஜா. யூதர்கள் அந்த வெஸ்டர்ன் வால்ல 3 வேளையும் சொல்றாங்க, அவீனு அல்கோயினு என் தந்தையே என் அரசனே என்று. இன்றைக்கு still they are praying. Hallelujah. Last 2000 years they trust in God. இன்னும் அவங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவீனு அல்கோயினு என் தந்தையே என் ராஜாவே என் வரப்போகிற மெசியாவே, இன்னும் எங்களை குலுக்குறோம், இன்னும் எங்களை குலுக்குறோம்னு சொல்லி இன்னும் எங்களை நிரப்புங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க, இன்னும் எங்களை நிரப்புங்க. ஹித்தீஸ் நிரப்புங்க. அபிஷேகம் இன்னும் போதாது, இன்னும் நாங்க ஆராதிக்கணும், இன்னும் துதிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும். ஹித்தீஸ் முன்னும் பின்னும் அசைதல். கிப்பா 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 அப்படின்னா கிப்பா என்ற ஆடை அணிந்து யூதர்கள் அந்த வெஸ்டர்ன் வால்ல இப்படி முன்ன போயிட்டு ஆண்டவரை துதிச்சிட்டு வருவாங்க. அப்படி முன்ன போய் துதிப்பாங்க. ஆண்டவரை நிரப்புங்க, ஃபில், நிரப்புங்க ஆண்டவரை. முன்ன போய் ஆண்டவரை என் தந்தையேன்னு போவாங்க, என் ராஜாவே என் தந்தையே என் ராஜாவேன்னு சொல்லி ஆண்டவரை இன்னைக்கும் அவர்கள் கிப்பாவை உணிந்து ஹித்தீஸ் இன்னும் முன்னும் பின்னும் அசைதல். தேவாலயத்துல வந்து சிலை மாறி நிக்கிறவனை ஆண்டவர் சிலையாக வைப்பார், குலுங்குறவனை நிரப்புறார், குலுங்குறவனை நிரப்புறார். ஆராதிக்கிறவனால அபிஷேகத்தை ஊத்துறாரு. முன்னும் பின்னும் போறவனுக்கு இடைவெளி இருக்குதுடா, இன்னும் ஊத்துறான்னு அபிஷேகத்தை ஊத்துறாரு. அவீனு அல்கோயினு என் தந்தையே என் ராஜாவே. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் டேய் ஆலயத்தை தான் இடிச்ச, எங்க சரீர ஆலயத்தை யாரால் இடிக்க முடியாது? ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். என் சரீர ஆலயத்தை யாரால் இடிக்க முடியாது. என் உயிரை எடுக்கலாம், என் ஆலயத்தை டச் பண்ண முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குலுங்குதல். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குலுங்குதல். ஹித்தீஸ் ஹித்தீஸ் குலுங்கு. இடம் இருக்குட்டு இன்னும் நிரப்புவா, இன்னும் நிரப்புவா, இன்னும் நிரப்புவா. மாவு கடையில போனீங்கன்னா சிலவங்க எதையாவது ஒரு கோதுமையை போடுவாங்க, பேண்ட் மாதிரி ஒன்று தொங்கிட்டு இருக்கும் முன்னாடி, அதுல வந்து கொட்டும். கடைசியில இவங்க குலுக்கு குலுக்கு குலுக்குன்னு குலுக்குவாங்க. எதை? அந்த பேண்ட் துணி தொங்கும். ஏன்னா அதுல இன்னும் ஒரு 100 கிராம் என் மாவு ஒட்டி இருக்கும். குலுக்கு குலுக்குன்னு குலுக்கி அந்த மாவெல்லாம் அதுல கொட்டும். குலுக்கு
என் ஆசீர்வாதம் உள்ள இருக்குது. ஆமென். நான் ஒன்ன விட்டுட்டு போக மாட்டேன். என் ஆசீர்வாதத்தை நான் எடுத்துட்டு போவேன். அதை குலுக்கி அந்த பாத்திரத்துல அது எதவா இருக்கட்டும், என்னானாலும் இருக்கட்டும், குலுக்குதல். இட் இஸ் குலுக்குதல். முன்னும் பின்னும். ஆலயத்துக்கு வந்தா அப்படியே சில மாதிரி நிக்க கூடாது. ஆமென். ஆமென். தாவீது தேவாலயத்துல ஆடி பாடினான். ராஜா உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வர்றாங்க. 2 சாமுவேல்ல இருக்குது. எல்லாம் எடுத்தா டைம் ஆயிடும். நான் உங்களுக்கு கதை மாதிரி சொல்றேன். உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் வர்றாரு, தெருவில் வர்றாரு. உடன்படிக்கை பெட்டியோட தேவன் வர்றார். தாவீது ராஜ வஸ்திரம் போட்டுட்டு அரண்மனை, என்னடா உடன்படிக்கை பெட்டி, ராஜ வஸ்திரத்தெல்லாம் கலட்டி அப்படியே தூக்கி அடிச்சுட்டு சணல் நூல் ஏபோத்தை தரிச்சிட்டு ராஜா, ஒரு நாட்டினுடைய ராஜா உடன்படிக்கை பெட்டிக்கு போய் முன்னாடி ஆடுறாரு. ராணி ஜன்னல் வழியா பாக்குறா. எங்க எங்கன்னு ஓடுறா. உடன்படிக்கை பெட்டி வருது. பாக்குற ராஜா காணோம். என்ன உடை இருக்குது, ஆளு காணோம். ஜன்னல்ல திறந்து பார்த்தா வீட்டுக்காரரு. அவருக்கு வீட்டுக்காரரு. உலகத்துல இருக்கவனுக்கு ராஜா, அப்பாவுக்கு மட்டும் பிள்ளை. நீ ராஜா நினைச்ச உரிச்சு புடுவாரு. நான் வீட்டுக்காரன் நினைக்க கூடாது. நான் ராஜா நான் அப்பாவுக்கு பிள்ளை. நீ எவ்வளவு பெரிய பதவியில இரு, நீ எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இரு, நீ ஏசப்பாவுக்கு பிள்ளைதான். ஆடணும்னா ஆடிதான். நிறைய பேர் பாட்டு பாடு. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. பாட்டுதான், ஆனா செய்யல இருக்க. நடனம் ஆடாது. வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே. கருப்பு கவன் போட்டுட்டு வந்து முழங்கால் படியிட்டு ஆராதிப்பே. எவன் முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறான்? முழங்கால் படினா அடுத்த வாரம் வரமாட்டான். 1 hour போட வைக்கிறாங்கன்னு. ஆனா தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி போய் ஆடுறான். ஆடி முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வர்றா. இளவரசி சொல்றா, யோ இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி எவ்வளவு அசிங்கப்பட்டவனுக்கு தெரியுமா? நீ ஒரு ராஜா. பொண்டாட்டி கேக்குது, நீ ராஜா? நீசன் அப்படின்னா, நீசன்னா யாரு? ஒரு சாதாரண மனுஷன். நீசன்னா ஒரு ஒரு அடிமை. ஒரு அடிமை மாதிரி ஆடிட்டு போறியடா. இல்ல நல்லா இருக்குதா உனக்கு? நீ யார் தெரியுமா? ராஜா. ஏய், எங்க அப்பா ராஜா. ராஜா குடும்பத்துல நான் பிறந்தேன். அதனாலதான் எனக்கு தெரியும் ராஜா என்ன. இவன் சொல்றான், ஏய் கேள்றி மீகா, உன் அப்ப ராஜா அவருக்கு முன்னாடி கழுதை மேய்ச்சவன். நான் ராஜா அவருக்கு முன்னாடி ஆடு மேய்ச்சவன். கழுதை மேய்க்கிறவன் ஒஸ்தியா, ஆடு மேய்ச்சவன் ஒஸ்தியா? பண்ணி மேய்க்கிறவன் கழுதையை பார்த்து, என்னடா கழுதையா மேய்க்கிற அப்படின்னா, நானாவது கழுதை மேய்க்கிறேன், நீ வேற பண்ணியே மேய்க்கிற சொல்லுவானா இல்லையா? அதுலயும் ரேஞ்ச் இருக்குது. அவனாவது கழுதையை மேய்ச்சான், நாம் ஆடு மேய்ச்சேன். இங்க பாரு, நான் ஆடுவேன், இன்னும் ஆடுவேன். தாவீது என்ன சொல்றாரு? இன்னும் அப்பா மேல என் தகப்பன் என் ராஜா. சொல்லுங்க, என் அப்பா அவர் தான், ஏன் ராஜா அவர் தான். இதெல்லாம் டெம்பரவரி. 40 வருஷம் தான் ராஜாவா இருப்பார். அதிகாரம் இருக்குதுன்னு ஆடாத. மம்மதையில் ஆடாத. அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, அழகு இருக்குது, செல்வம் இருக்குது, செழிப்பு இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, வச்சு ஆடாத. என்ன ஆடினாலும் நீ மண்ணுக்கு தானே நீ வரணும். என்ன ஆட்டம் ஆடு, நீ எங்க தான் வரணும்? மண்ணுக்கு. கரெக்டா இல்லையா? சாவு போ முன்னாடி ஆடிட்டு வருவாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு உன் முன்னாடி நான் ஆடுறேன், நாளைக்கு என் முன்னாடி நீங்க ஆடுவீங்க. ஹல்லேலூயா. அவன் முன்னாடி 4 பேர் ஆடுவான்.
நான் சொல்றேன், இத்தீஸ் குலுக்குதல், முன்னும் பின்னும். தோராவை எடுத்துட்டு யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் எங்க மெசியா வருவார், எங்களுக்கு நல்லது நடக்கும், எங்களுக்கு ஆலயம் கட்டி கொடுப்பார். அவங்களுக்கு தெரியாம இன்னும் சில தவறுகள் யூதர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனா ஏதோ ஒண்ணு ஆலயம் இருக்குதோ இல்லையோ, ஒரு நம்பிக்கையோடு கர்த்தரை ஆராதிக்கிறாங்களா இல்லையா? எருசலேமினுடைய ஆலயம் இன்றைக்கு இல்லை. எருசலேமினுடைய பலி நிறுத்தப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையாகிய சரீரமாகிய சபையிலே எழுப்புதல் இருக்கிறது. இந்த சபையிலே தேவன் அசைவாடுகிறார். இந்த சரீரமாகிய சபை தேவனால் எழுப்பப்படுகிறது, தேவனால் மகிமைப்படப்படுகிறது. தேவாலயம் இல்லை, பலி இல்லை. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நான் விடுதலையாய் தேவனை ஆராதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6 இருந்து 18 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா சொல்றாரு. என்ன சொல்றாரு? எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6 இருந்து 18 வரைக்கும் வாசிங்க. எடுத்தவர்கள் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? அவர் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். பாருங்க, எசேக்கியேலை இப்போ ஆண்டவர் ஆவியார் நடத்துறார், பிரகார வாசலுக்கு கொண்டு போறார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். சுவரிலே ஒரு துவாரம் இருக்கிறது. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, நீ சுவரில் துவாரமிடு என்றார். துவாரமிடு. நான் சுவரில் துவாரமிட்டு பார்த்தபொழுது ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் இவைகளின் சொரூபங்களுடைய சொரூபங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல விக்கிரகங்களும் சுற்றிலும் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை தேவன் எப்படி வெளிப்படுகிறார்? அன்றைய இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எப்படி கோபப்படுத்தினார்கள்? அவர்கள் நரகலான விக்கிரகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும் சுவரிலே சித்திர வைத்து அதை ஆராதித்தார்கள். இன்றைக்கு கடைசி காலத்திலே எங்க பார்த்தாலும் டாட்டோ சென்டர், எங்க பார்த்தாலும் பச்சை குத்தும் மையங்கள் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு சுவரிலே அன்றைக்கு வரைந்தார்கள், இன்றைக்கு தேவ ஆலயம், தேவ சபை, தேவன் வாசம் பண்ணுகிற, தேவன் சரீரத்துக்கு சங்கமும் சபையும் தலைவருமாய் இருக்கிற அவர் உண்டாக்கின இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே, இந்த பரிசுத்த சரீரத்திலே தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இல்லாமல் இன்றைக்கு அவர்கள் சுவரிலே சித்திரம் தீட்டினார்கள். இன்றைக்கு சபை இதுதான். ஆனால் சபையாகிய இந்த உடலிலே, இந்த சபையிலே, இந்த சரீரத்திலே நாம் நரகலான பச்சை டாட்டோஸ் போடுகிறோம். பள்ளி ஓடுற மாதிரி, பாம்பு ஓடுற மாதிரி இன்னைக்கு நரகலான விக்கிரங்கள், தேவன் படைத்த சிருஷ்டித்த எல்லாத்தையும் நாம் வளைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை. பச்சை குத்துவதை தேவன் அருவருக்கிறார். உன் சரீரமாகிய சரீரத்திலே, உன்னுடைய சரீரமாகிய சரீரத்திலே நீ எதை குத்தினாலோ அது தேவனுக்கு அருவருப்பானது. தேவன் உன் சரீரத்தை ஆலயமாக்கி இருக்கிறார். அவரை தெரியாமல் இந்த சரீரத்திலே உனக்கு எதை செய்தாலோ அவருடைய உத்தரவு இல்லாமல் நீ செய்ய முடியாது. இந்த சரீரம் வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கு உரியது. வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கு சொந்தமானது. இந்த சரீரத்திலே அவர் வாழும்போது இன்னொருத்தருக்கு நீ இடம் கொடுப்பாயானால் இந்த சரீரத்தை தேவன் அருவருக்கிறார், ஆதங்கப்படுகிறார், உன்மேல் அக்கறைப்படுகிறார். இன்றைக்கு உன் சரீரத்திலே பச்சை, எங்க பார்த்தாலும் பச்சை, பாம்பு ஓடுற மாதிரி, பல்லி ஓடுற மாதிரி,
கொடிய சித்திரங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். காதுல, மூக்குல, உன் சரீரத்துல எங்க பார்த்தாலும் பச்சை, எங்க பார்த்தாலும் வளையங்களை மாற்றுவது, உடலை கவர்ச்சிகரமாய் மாற்றுவது. இன்னைக்கு டாட்டோ சென்டர்ல பெண்களுக்கு ஆண்கள் பச்சை குத்துகிறார்கள். ஒரு ஆணுக்கு பச்சை குத்துற பெண்கள் ரொம்ப கம்மி, 1%. ஆனா பெண்களுக்கு 99% ஆண்கள். உன்னுடைய சரீரம் பரிசுத்தமானது, அது இன்னொருத்தர் காட்டுவதற்கா? உன் கையை தேவன் தொடலாம், புறஜாதியும் தவறானவனும் கண்ட இடத்திலே தொட்டவன் உன் கையை தொடலாமா? உன் சரீரம் பரிசுத்த ஆலயத்தை தொடலாமா? தீட்டு தொடலாமா? தொட விடலாமா? ஆலயம் எங்கே இருக்கிறது? தேவன் விரும்புகிற ஆலயம். நீங்க நினைச்சுக்கிறீங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டேன் நான் பரிசு, தூக்கி கலட்டி போடியா வெள்ளை ட்ரெஸ்ஸையும் நகையும். நான் சொல்றேன், சபையில நகை போடு, கலர் ட்ரெஸ்ல வா. நான் சொல்றேன், இன்னைக்கு இதுல எல்லாம் ஆண்டவர் கிடையாது. உன் மனதிலே இருக்கிறார், உன் உள்ளத்தில் வாழ்கிறார், உன் உடலிலே வாசம் பண்ணுகிறார். கலட்ட வேண்டியதை கலட்டாம தேவன் விருப்பம் இல்லாததெல்லாம் நீ பூட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு நீ ஓடுற. ஆனா தேவனுக்கு பிடிச்சதை நீ கலட்ட மாட்டேங்கிற. வெள்ளை போட்டா நீ ஏஞ்சலா, கருப்பு போட்டா நீ சாத்தானா? நோ. உன் வாழ்க்கையில், உன் நடையில், இந்த சபையில இத்தனை ஆத்துமாக்கள், நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சிருப்போம், எவ்வளவு கண்ணீர் விட்டு சபையை கட்டியிருப்போம், எவ்வளவு வேதனையோடு இந்த சபையை கட்டியிருப்போம். ஒவ்வொரு ஆத்துமாக்களும் எவ்வளவு உபவாசம் எடுத்திருப்போம். ஒரு ஆத்துமா சபை விட்டு போறது லகு, ஆனால் கொண்டு வருவது கஷ்டம். ஒருத்தனை ஈஸியா அழிக்கிறது, தவறாக நடத்துறது ரொம்ப எளிது. ஆனா ஒரு தவறானவனை சரியான பாதையில் நடத்துவது ரொம்ப 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 கடினம். கடினமான பணியை, கிறிஸ்துவின் பணியை மகிழ்ச்சியாய் செய்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். பாடுகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்குது, துயரங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, அவமானங்கள் இருக்குது, நிந்தைகள் இருக்குது, நிச்சொற்புகள் இருக்குது, கை நீட்டுதல் இருக்குது, குறை சொல்லுதல் இருக்குது, சபிப்பதல் இருக்குது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் அவைகளிலே எங்கள் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை எங்களால் முடிந்த வரைக்கும் போராடி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறக்க கூடாது. உன் சரீரம் எதற்காக ஆண்டவர் கொடுத்தார்? உன் சரீரத்தை ஆண்டவர் உனக்கு எதுக்கு கொடுத்தார்? லேவியராகம புஸ்தகத்திலே நீங்கள் 18ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே ஒரு வார்த்தை 19ஆம் அதிகாரம் 27, 28 வாசிக்கிறீங்க. கேட்கலாம், டாட்டோஸ் பைபிள் இருக்குதா? டாட்டோஸ் பைபிள் இருக்குதா? வாசிங்க. உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும். பாருங்க, தலைமயிரை என்ன செய்யறாங்க? சுற்றி ஒதுக்காமலும். இப்ப இந்த ஃபேஷன் எத்தனை வருஷமா வருது? தலை ஃபுல்லா சுத்தி ஒதுக்குறாங்களே, இப்பதாங்க வருது, ஒரு 5-6 வருஷமா தான் வருது. தாடியின் ஓரங்களை சுத்திகரிக்காமலும் கத்திரிக்காமலும். தாடியின் ஓரத்துல கத்திரிக்காமலும் ஸ்டைல் எல்லாம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க பாரு. அது வேற ஒண்ணும் இல்ல, அவனுக்காக அவன் செய்யல, இன்னொருத்தனை தவறான பாதையில நடத்துறதுக்கு வேஷம். செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக் கொள்ளாமலும். செத்தவனுக்காக உன் சரீரத்தை கீறக்கூடாது. அப்புறம் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக் கொள்ளாமலும் இருப்பீர்களாக. அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக் கொள்ளக்கூடாது. டாட்டோஸ் இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க, ஆங்கிலத்துல படிச்சு பாருங்க. டாட்டோஸ் உங்க மேல எதோ போடக்கூடாது, குத்தக்கூடாது. பைபிள்ல இருக்குதா டாட்டோஸ்? இருக்குது. டாட்டோஸ் அடிக்கிறவங்களோட சேர்ந்த கதை கந்தல். தெரியாம அடிச்சிட்டியா அன்ற மன்னிக்கிறார். 1000 ரூபாய் போட்டு அடிச்சியா, 10,000 ரூபாய் செலவு பண்ணி அடிச்சிரு. உடம்புல டாட்டோஸ் இருந்தா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. தெரியுமா தெரியாதா? ஏன் கவர்மெண்ட் அதை கொடுக்க மாட்டான்? வேலைக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குதுங்க.
அவள்லாம் அவ்வாளுங்க, உங்களுக்கு தெரியாதுங்க. ஃபேஷன்றோம், ஸ்டைலுன்றோம், அவள் போட்டேன் நான் போட்டேன்றோம். இன்னைக்கு பாருங்க, ஒருத்தி இங்கே ஒரு ஷைன் போட்டால் எல்லாத்தையும் அதே இடத்துல தான் போடுவாங்க. ஒருத்தி இங்கே போட்டான்னா எல்லாம் காதுக்கு பக்கத்தில் தான் போடுவாங்க. இன்னொருத்தனை பார்த்து ஈ அடிச்சான் காப்பி. எதுக்கு? உன் சரீரம் பச்சை அடிச்சுன்னா உன்னை பார்த்து சரியா பேச மாட்டான். வேண்டாம், உன் சரீரம் தேவாலயம். அதை தான் சொன்னார். கள்ளர் குகையாக்கினார்கள், கரைப்படுத்தினார்கள், கடவுளையே மறந்தார்கள். 3 பாயிண்ட். கள்ளர் குகையாக்கினார்கள், கரைப்படுத்தினார்கள், கடவுளை மறந்தார்கள். நீ கள்ளர் குகையா மாறிட்டேன்னா உன் சரீரம் கரைப்படிய ஆரம்பிச்சு, பாசி படிய. நீ சபைக்கு 4 வாரம் வராம இரு, உன் சரீரத்துல கொஞ்சம் லைட்டா பாசி பிடிக்கும். இன்னும் 4 வாரம் வராம இன்னும் பாசி படிக்கும். என்ன பாசி? உலக பாசி, நட்பு பாசி, உலக பாசி உனக்கு வரும். நல்ல உன்னோட கர்த்தர் பேசுற. நீ யாரு கூட இருக்கிறன்றது முக்கியம். பழமொழி இருக்குது, உன்னை பத்தி நீ சொல்லாது, உன் நண்பனை பத்தி சொல்லு, நீ யாரு நான் சொல்றேன்றான். உலகத்தான் பழமொழி சொல்றான். ஆமென். அல்லேலூயா. நீ யாரோட இருக்கிற? சபையினுடைய ஐக்கியத்தை விட்ட நீ நினைச்சுக்கலாம், சபையை விட்டுட்டோன்னு. எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. நீ விட்ட, அவரும் விட்ட. உனக்கு ஒரு இடம் ஆயத்தமா இருக்குது, கவலைப்படாத. உன் ஆளுங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அதே இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பான். ஆமென். அல்லேலூயா. நீ அங்கதான் இருப்ப, ஆனா நீ பிரியமா வாழ்ந்து பாரு, பிரியமான ஆட்களோட. ஆமென். நரகம் சொர்க்கம் இருக்குது. நீ எங்க போறது நீ தான் டிசைட் பண்ணிக்கணும். அதை நான் டிசைட் பண்ண முடியாது. ஆமென். கள்ளர் குகை, கரைப்படுத்துறது, கடவுளையே மறந்துட்டான். ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டார், ரொம்ப வருத்தப்பட்டார். என் பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாக்கினீர். ஒரு சாதாரண பில்டிங் கட்டிடத்திற்கே தூய்மை வேண்டுமானால் கிறிஸ்துவே நம்மில் வாழக்கூடிய இந்த சரீரத்தில் எவ்வளவு தூய்மை இருக்கு. ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா. சிலது எங்களுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை, எங்க பார்த்தாலும் டாட்டா புத்திட்டு சுத்துது. பெரிய அதுக்கு என்னவோ ஒரு பெரிய மில்லியனர் மாதிரி கணக்கு, பூச்சி ஓடுற மாதிரி டாட்டோஸ். சிலவங்கெல்லாம் மீச. இப்பெல்லாம் அம்மா அப்பாவை இங்க நெஞ்சில உயிரோட இருக்கும்போது சோறு போட்டுருக்க மாட்டான் பாவி. பச்சை குத்துறதுனால இல்லையா, பாசத்தை குத்திக்கோ, உள்ள அன்பை குத்திக்கோ. ஆமென். அன்புன்றதை குத்திக்கோ. இதை காட்டினாதான். KJ அப்படின்னு என்னங்க? கண்ணனும் ஜான்சனும் கிடையாது. யாரு? குப்புசாமி ஜீசஸும் கிடையாது. ஒரு இன்சில வச்சுக்கிட்டு இன்னைக்கு சொல்றாங்க, இது என் காதல் லவ்வர். 3 வருஷத்துக்கு அப்புறம் லவ்வர் மாறிடுவான். இப்ப எந்த இடத்துல போடுவா? அடுத்த KJ எங்க குத்துவ? காதல் எல்லாம் சக்சஸா போதா? சக்சஸ் போகுதுன்னா எதுக்கு பிரச்சனை? எங்க டிராப் ஆகும், எங்க ஆக்சிடென்ட் ஆகும், எங்க பண்ணல, எங்கன்னு தெரியவே தெரியாது. நல்லா போற மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. காதல்ல மூழ்கினவனும் கடல்ல மூழ்கிறவனும் காப்பாற்றவே முடியாது. 2 பேரும் ஒண்ணுதான். காதல்ல மூழ்கினவனும் யாரையும் காப்பாற்ற முடியாது, கடல்ல மூழ்கி போனவனையும். 2 ஒரே இதுதான். கரெக்டா இல்லையா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா உங்களை கோயில் வச்சு கும்பிட்டுருப்பேன். முடிஞ்சிருச்சே பாஸ்டர். அட்லீஸ்ட் 2 சிண்டுங்களாவது ஏதாவது பார்க்கணும். இந்த ஸ்டைலு, இந்த மொட்டை அடிக்கிறது, சர்ச்சில் இந்த பின்னாடி இது பண்ணிட்டு அப்படியே கீரிப்புள்ள படுத்துருக்கிற மாதிரி சிலவங்கெல்லாம் முடியும். சனிங்க இதுங்களை தாங்க பார்க்குது. டீசெட்டா இருக்கிறவங்க எவன் ஒன்றும் உதவாத, முக்கா பேண்ட்டு முட்டிக்கு கீழே. அவன் என்ன பண்றான்? ஆங்கிள் ஃபிட்டு போடுறான். இவனும் ஆங்கிள் ஃபிட்டு. பெண்ணுக்கு அது அழகு, ஆணுக்கு இது அசிங்க அவமானம்.
அவ ஆங்கிள் பிட்டு, அவளுக்கு என்ன, எனக்கும் கொடு. அவ பலூன் பிட்டு, இவனுக்கும் பலூன் பிட்டு. அவ பட்டியாலா, இவனுக்கும் பட்டியாலா. பாகி கார்கோ. என்னயா இது? அவ்வாறு உடுத்துனா அழகா இருக்கும், இவ்வாறு உடுத்துனா அசிங்கமா இருக்கும். அவ்வாறு உடுத்துறது அவ்வாறு தான் உடம்பு, அதான் அழகா இருக்கும். கரெக்டா இல்லையா? இப்ப சொல்லுங்க, தேவாலயம் என்பது கட்டிடம் இல்லை, நாம தான் தேவாலயம். அன்னைக்கு டிசைட் பண்ணார், வேண்டாம் இன்னைக்கு ஒற்றை சுவர், வெஸ்டர்ன் வால், ஹித்திஸ் ஹித்திஸ், முன்னும் பின்னும். ஐ நீட் பிரசன்ஸ், ஐ நீட் அனாயிட்டிங். இன்னும் எனக்கு வேணும். குலுங்குறோம் குலுங்குறோம், பின்னாடி போறோம், முன்னாடி போறோம். கீப்பாவை அணிந்து கொண்டு அவங்க ஆராதிச்சுட்டு இருக்காங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எத்தனை பேர் தேவாலயமா நினைக்கிறீங்க? இப்ப சொல்லுங்க, எது தேவாலயம்? சொல்லுங்க. ஆண்டவர் எதுக்கு தலைவா இருக்கிறார்? தலைவரா உங்களுக்கு எதுல இல்ல? ஓசன்னாவுக்கு கடைசி வரைக்கும் சர்ச் இல்லைன்னா கூட மகிழ்ச்சியா இருங்க. We are all the temple of God. ஆமென். நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆலயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கட்டிடம் தேவையில்லை, கர்த்தர் தான் நமக்கு தேவை. கை தட்ட மாட்டீங்க. கட்டிடம் தேவை, கர்த்தர் தான் நமக்கு தேவை. ஆலயமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஓசன்னா அடுத்த வாரம் ஆராதனை நமக்கு ஆத்தங்கரையில் எல்லாம் வந்துருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் இங்க ஆத்தங்கரையிலே வட்டிட்டாங்க, மலையில அங்க வரணும். இல்ல இங்கே இல்ல பீச், எங்கே இல்லை, அதை பத்தி கவலைப்படாதீங்க. நிறைய பேர் நாங்க கட்டின பெரிய சர்ச்சு கட்டிட்டோம், இந்த சர்ச்சில் இருக்கிறாரா? அதுல இல்ல, உனக்குள்ள இருக்கிறாரா? அதுதான் ஹைலைட். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.